ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா கர்நாடகாவில் இருக்கிற உத்தர் கன்னடா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற கார்வார் டவுன் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. ஸோ இந்த கார்வார் டவுன் பார்த்தீங்கன்னா கர்நாடகா கோவா பார்டர் கடைசியா இருக்கிறது கார்வார் டவுன் தான். கார்வார் டவுனுக்கு அப்புறம் கோவாக்குள்ள என்டர் ஆயிடுவோம். காளி பிரிட்ஜ் எல்லாம் தாண்டினதுக்கு அப்புறம், காளி ரிவர் பிரிட்ஜ். ஸோ நம்ம கார்வார் சீரீஸ் ஆஃப் vlogsல நிறைய பீச்சஸ், கொஞ்சமா ட்ரெக்கிங் எல்லாம் போயிட்டு பிளாக் சாண்ட் பீச் எல்லாம் பார்த்தோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்காம இருந்தா பாருங்க. இந்த வீடியோல நம்ம கார்வார் டவுன் பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். கனெக்டிவிட்டி எப்படி இருக்கு, பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கு, பக்கத்துல ஸ்டே பண்றதுக்கு ஃபுட்டுக்கெல்லாம் என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம கார்வார் பஸ் ஸ்டாண்ட் அண்ட் டவுன் வாக் வீடியோஸ்க்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்வார் டவுன் பஸ் ஸ்டாண்டுங்க. நம்ம கர்நாடகாவோட நார்த் மோஸ்ட் பார்ட்ல இருக்கிற, நார்த் வெஸ்டர்ன் மோஸ்ட் பார்ட்ல இருக்கிற கார்வார் டவுன்ல இருக்கிறோம். கர்நாடகா வந்து ஒன் ஸ்டேட் மெனி வேர்ல்ட்ஸ்னு டேக் மார்க் வச்சிருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே மேங்களூர்ல இது பேசுவாங்க, துளு பேசுவாங்க. கோகர்ணா கார்வார்ல எல்லாம் நிறைய கொங்கணி பேசுவாங்க, கோவால பேசுற லாங்குவேஜ். ஸோ அதனால நிறைய டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் இருக்கு. நம்ம ஊர்ல கோயம்புத்தூர்ல எப்படி நிறைய கேரளா பஸ்ஸஸ் எல்லாம் இருக்குமோ, மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கிற ஊர்கள் எல்லாம், தென்காசி, நாகர்கோவில், இந்த மாதிரி. அதே மாதிரி கர்நாடகாவில் வந்து இது கோவா பார்டர்ல இருக்கிற, கோவா கர்நாடகா பார்டர்ல இருக்கிற டவுன்ங்கிறதுனால உங்களுக்கு நார்த் வெஸ்ட் கர்நாடகா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் கர்நாடகா பஸ்ஸஸும் இருக்கும். அந்த ப்ளூ கலர்ல இருக்கு பாருங்க, அது வந்து கடம்பா பஸ், கோவாவோட கவர்மெண்ட் பஸ். ஸோ 2 ஸ்டேட்டோட பஸ்ஸஸும் நீங்க இங்க பார்க்கலாம். இன்ஃபேக்ட் 3 ஸ்டேட்டோட பஸ்ஸஸ் பார்க்கலாம். மகாராஷ்டிரா பஸ்ஸஸும் இருக்கும். ஸோ உள்ளுக்குள்ள உங்களுக்கு ஸ்ரீ கணேஷ் மில்க் பார் இருக்கு பாருங்க, நம்ம பேர்லயே இருக்குங்க. ஸோ மதிய நேரத்தில் இருக்கும். உள்ளுக்குள்ள வந்து ஒரு பியூர் வெஜ் ஹோட்டல் இருக்கு, உடுப்பி ஹோட்டல். சாப்பிட்டு கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா, வாங்க சுட சுட ஒரு வெஜ் மீல்ஸ் சாப்பிடுவோம். மக்களே, நம்ம ஸ்ரீ உபசார் ஹோட்டல்ல ஒரு வெஜ் மீல்ஸ் சாப்பிட போறோங்க. கரெக்டா மதிய டைம் நல்லா சுத்திட்டு வந்துட்டு கபக்கு பசிக்குதுங்க. ஸோ சாப்பிடலாம். இங்க வந்து வெஜ் மீல்ஸ் நல்லா இருக்கும். கொங்கன் சைட்ல உடுப்பி மீல்ஸ் சூப்பரா இருக்கும். சப்பாத்தி மீல்ஸ் வச்சுட்டாங்க ஆல்ரெடி. பாருங்க என்ன நல்லா இருக்குன்னு. இங்க பாருங்க மக்களே, சப்பாத்தி, ஒரு ஸ்வீட்டு, ஊறுகாய், பருப்பு ரசம், தயிர், அப்பளம், சப்பாத்தி எல்லாம் கொடுத்துருக்காங்க. வாங்க சாப்பிடுவோம். நல்லா இருக்குங்க இந்த உபகார் ஹோட்டல்ஸ், ஸ்ரீ துர்கா உபகார். இங்க பாருங்க, இந்த யக்ஷகனா போட்டோஸ் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. நம்ம ஊரு இது ஜல்லிக்கட்டு மாதிரி இங்க பொம்பலான்னு நடக்கும், எருது விடும் திருவிழா, அதோட பிக்சர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. சரி சாப்பிடலாமா? ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டாச்சுங்க. ஒரு பிசி ஊட்டானா இங்க மீல்ஸ். ஓகேவா? ஸோ இந்த கடையில எல்லாமே நல்லா இருக்குங்க. ஃபுட்டும் நல்லா இருக்கு. ஸ்நாக்ஸு, வாட்டர் கேன்ஸு எல்லாமே வாங்கிக்கலாம். பக்கத்திலேயே டிக்கெட் கவுண்டர் இருக்கு, என்கொயரி கவுண்டர்ஸ், டிக்கெட் கவுண்டர்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்கு. இந்த பக்கமும் வந்து உங்களுக்கு காண்டிமெண்ட்ஸ் எல்லாம் வாங்குற கடை இருக்கும், குட்டி குட்டி கடைங்க. கடம்பா டிரான்ஸ்போர்ட்டோட ஆஃபீஸும் இருக்கு பாருங்க. கடம்பா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனோட ரிசர்வேஷன் கவுண்டர்ஸ், கோவா கவர்மெண்டோட கடம்பா டிரான்ஸ்போர்ட்டேஷன். வெளியே பார்க்கிங் வச்சிருக்காங்க. 2 வீலருக்கு செப்பரேட்டா பார்க்கிங் இருக்கான்னு தெரியல. இங்க பாருங்க, நம்ம கார்கோ பார்சல் அண்ட் கொரியர் சர்வீஸ், KSRTC. இது ஆட்டோ ஸ்டாண்ட் அங்க இருக்குங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே வந்தோடனே ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும். டவுனுக்குள்ள போறதுக்கு, இல்லை நீங்க பீச்சுக்கெல்லாம் போகணும்னா இங்கிருந்து ஆட்டோ எடுத்துக்கலாம். பாலோ டிராவல்ஸ் இருக்கு பாருங்க, மும்பை, சென்னை, பூனா, பெங்களூர், மேங்களூர், கேரளா, ஹொஸ்பேட்டா, அதுக்கெல்லாம் இங்கிருந்தே புக் பண்ணிக்கலாம். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருந்து 2-3 டிராவலர்ஸ் கடைங்க இருக்கு. ஸோ அப்படியே நம்ம பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போனோம்னா இங்க டைம் டேபிள் இருக்குங்க. பட் ஆனால் எல்லாமே வந்து கன்னடத்துல தான் எழுதியிருக்காங்க, நமக்கு சுத்தமா புரியாது. 2 லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்கலாம், இங்கிலீஷ் அண்ட் கன்னடா. வெளியூர் மக்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் புரிஞ்சுக்கிறது. ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா பட்கல், கோகர்ணா, மேங்களூர், உடுப்பி இங்கெல்லாம் போகிறதுக்கு பஸ் கனெக்டிவிட்டி இருக்கும். இது பாருங்க, கோவா பஸ்ஸுங்க, கடம்பா பஸ்.
கும்தா டு கார்வார்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் மதுகான் போகுது. கடம்பா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். கடம்பர்கள் தான் வந்து ரூல் பண்ணது இந்த ஏரியாவை. நம்ம ஊர்ல சோழன் டிரான்ஸ்போர்ட், பாண்டியன் டிரான்ஸ்போர்ட்னு இருந்துச்சுல்ல, அது மாதிரி கோவால கடம்பா டிரான்ஸ்போர்ட். கோவா பகுதிகளாண்ட டைனாசிட்டியோட பேரு தான் கடம்பா டிரான்ஸ்போர்ட்டுங்க. ஸோ இந்த ரெட் கலர் பஸ்ஸஸும் கிரீன் கலர் பஸ்ஸஸும் நார்த் ஈஸ்ட் கர்நாடகா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். இதுவும் வந்து கோவால இருந்து பட்கல் வரைக்கும் போற பஸ்ஸுங்க. ஸோ கர்நாடகா பஸ்ஸஸும் கோவா போகும், கடம்பா பஸ்ஸஸும் ஆஃப்கோர்ஸ் கோவா கவர்மெண்டோட பஸ்ஸஸும் இங்கே வரும். நல்ல கனெக்டிவிட்டி கோவாக்கு, கார்வாரில் இருந்து மட்கானுக்கு, வாஸ்கோடகாமாக்கு இங்கெல்லாம் போகிறதுக்கு நல்ல கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ பஸ் ஸ்டாண்ட் உள்ளே பார்த்து முடிச்சுட்டு நம்ம வெளியே போயிட்டு உங்களுக்கு ஹோட்டல்ஸ் ஸ்டே பண்ணுறதுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் வெளியே அம்யூனிட்டிஸ் இருக்குது, பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி வெளியூர் போகிற பஸ்ஸஸ் எல்லாம் நிற்கிற இடம். ஓகேவா? அப்படியே அந்த சைடு ஆப்போசிட்ல இருக்கிற பிளாட்ஃபார்ம் போனால் இங்கே லோக்கல் இருக்கிற ஊர்களுக்கு போகிற பஸ்ஸஸ் எல்லாம் கிடைக்கும். நம்ம மஜ்லிஸ்ல இருந்து வந்தோம்ல, அந்த பஸ் எல்லாம் அந்த பக்கம் தான் நிற்கிது. ரயில்வே ஸ்டேஷனுக்கு 1/2 hour ஒன்ஸ் ஒரு பஸ் இருக்குமா. ஸோ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போகணுங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு. மக்களே இங்கே எல்இடி ஸ்க்ரீனில் போட்டிருக்காங்க. இந்த எல்இடி ஸ்க்ரீனில் மட்டும் 2 லாங்குவேஜில் போட்டிருக்காங்க. நார்த் வெஸ்ட் கர்நாடகா, nwkrtc.karnataka.gov.in. இங்க பாருங்க, கார்வார் டு பெங்களூர், ஹைதராபாத், மல்லாபுரா, பஞ்சி, பட்கல், கோயார், அடுத்தடுத்து எந்தெந்த பஸ் வருமோ அதெல்லாம் லைனா டிஸ்பிளே பண்றாங்க. பரவாயில்ல. ஸோ இங்கேயும் வந்து உங்களுக்கு இந்த ப்ளூ கலர் பஸ் பார்த்தாவே வந்து கடம்பா டிரான்ஸ்போர்ட்டே முடிவு பண்ணிக்கலாம் நீங்க. கர்நாடகா பஸ்ஸஸ் ரெட் கலர்ல இருக்கும், இல்லாட்டி கிரீன் கலர்ல இருக்கும். இந்த ப்ளூ கலர்ல இருக்கு பாருங்க, இதெல்லாம் வந்து சிட்டிக்குள்ள ஓடுற பஸ். இந்த பஸ்ல ஏதாவது தான் வந்து ரயில்வே ஸ்டேஷன் போற பஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க ஒரு கோவா பஸ் இருக்கு பாருங்க, கடம்பா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். வாஷ்ரூம் வந்து இந்த பஸ்ஸஸ் எல்லாம் நிக்குது பாருங்க, அதுக்கு அந்த சைடு இருக்கு பேட் வாஷ்ரூம். 5 rupees 10 rupees அந்த மாதிரி வாங்குவாங்க. பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு கன்ஜஸ்டடா இல்லாம நல்லா தான் இருக்கு பஸ் ஸ்டாண்டோட ஃபெசிலிட்டிஸ், கனெக்டிவிட்டி எல்லாமே. ஒரே ஒரு ஹோட்டல் உள்ள இருக்கு, பட் வெளியே போயிட்டா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கும் சாப்பிட்றதுக்கு, போத் வெஜ் அண்ட் நான்வெஜ். இது வந்து பனாஜி போற பஸ்ஸுங்க, கோவா கேபிட்டலுக்கு போற பஸ். மேங்களூர், கார்வார், பனாஜி. மேங்களூர்ல இருந்து போகுதுங்க, என்டையர் கொங்கன் ரூட்டை கவர் பண்ணும். இந்த பஸ் போற ரூட் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பஸ் ஸ்டாண்ட் உள்ள இருக்கிற கனெக்டிவிட்டி, பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ பஸ் ஸ்டாண்ட் வெளியே வந்தாச்சுங்க. பஸ் ஸ்டாண்ட் வெளியவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டி கடைகள்லாம் இருக்கும். ஆப்போசிட்ல உங்களுக்கு நிறைய அந்த டிஃபன் ஷாப்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமா இருக்குங்க. காலையில ஆப்போசிட்ல தான் சாப்பிட்டோம். பன்ஸ்ன்னு ஒன்று விற்பாங்க, நம்ம ஊர்ல பூரி மாதிரி, ரொம்ப நல்லா இருக்கும். லைட்டா இனிப்பா இருக்கும், பட் நல்லா டேஸ்டா இருக்குங்க. இங்க பாருங்க, ஹோட்டல் கோமல், அதுக்கப்புறம் ஏதோ கன்னடத்தில் எழுதியிருக்காங்க ஹோட்டல் காராவளி. இங்க இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலைகளை காராவளி மலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நிறைய கடைகளோட பேர் கூட காராவளி காராவளின்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹோட்டல்ஸ், குட்டி குட்டி ஹோட்டல்ஸும் இருக்கும். போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் ஹோட்டல்ஸ் இருக்கும். வெளியவும் ஒரு வாஷ்ரூம் இருக்கும், பேடு வாஷ்ரூமு. 2-wheeler ஸ்டாண்டு உள்ள பார்க்கலீங்க. ஸோ அதனால பார்க்கிங் இங்க எப்படின்னு தெரியல. மக்கள் எல்லாம் வெளியே தான் நிறுத்தி இருக்காங்க. மக்களே, நம்ம கார்வார் பஸ் ஸ்டாண்டோட ஃப்ரண்ட் வியூ பாருங்க. தான் என்ட்ரன்ஸ் ஆச்சுங்க. ஸோ இந்த பக்கம் பாருங்க, ஜூஸ் கடைங்கள்லாம் இருக்கு. பாதாம் மில்க், டீ, காஃபி, பட்டர் மில்க், கோக்கும் ஜூஸ்னு இருக்கு பாருங்க. இது யூனிக்கா இருக்குங்க. நம்ம கோகர்னால ட்ரை பண்ணோம். ஒரு மாதிரி கொஞ்சம் லைட்டா கிரேப் மாதிரி இருக்கும், ஆனா கொஞ்சம் சுறுசுறுன்னு இருக்கும். சூப்பரா இருக்கும். கொங்கன் சைடு வந்தா இந்த கொக்கும் ஜூஸ் ட்ரை பண்ணுங்க மக்களே, நல்லா இருக்கும். இங்க இருக்கு பாருங்க, ராகி முத்தையெல்லாம் கூட கிடைக்குதுங்க. இது வந்து நான்வெஜ் ஷாப்ஸ். கோஸ்டல் ஏரியாங்கிறதுனால ஃபிஷ் மீல்ஸ் எல்லாம் இங்க மதிய நேரத்துல நிறைய கிடைக்கும்.
ஸோ நிறைய இந்த மாதிரி கோவில் ஆர்ச்சுகள் பார்க்க முடியுதுங்க. கார்வார்க்குள்ள நிறைய கோவில்கள் இருக்கும் போல, பெரிய பெரிய கோவிலா கட்டி ஆர்ச்சுக்காக கட்டி வச்சிருக்காங்க. இது லோக்கல் பஸ்ஸா வெளியூர் பஸ்ஸான்னு தெரியல. நார்த் வெஸ்ட் கர்நாடகா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் தான். சில பஸ்ஸஸ்ல இங்கிலீஷ்ல எழுதியிருக்காங்க, நிறைய பஸ்ஸஸ்ல வந்து வெறும் கன்னடம் மட்டும்தான் இருக்கு. ஸோ பஸ் ஸ்டாண்ட் வெளியவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்நாடகா பேங்க் ஏடிஎம் இருக்கு. ஸோ ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸ் வேணும்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் வெளியவே இருக்கு. ஓகேவா, ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு பாருங்க, அதுக்கு பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குங்க. மக்களே, கார்வார் பஸ் ஸ்டாண்டோட 2 வீலர் பார்க்கிங் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த பக்கம் இருக்கு பாருங்க. நம்ம அங்க கோவா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனோட ஆஃபீஸ் பார்த்தோம்ல, அங்கிருந்து வெளியே வந்தோடனே வந்து பார்க்கிங் லாட் வச்சிருக்காங்க. இந்த டிராவல்ஸ் எல்லாம் பார்த்தோம்ல, பாலோ டிராவல்ஸ், அதுக்கு பக்கத்தில் இருக்கு 2 வீலர் பார்க்கிங்கு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் கார்வார் சீ ஃபுட்னு இருக்கு. அதித்தி பிரிஸ்டைன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்கு. ஸோ இங்கே வந்து சீ ஃபுட் எல்லாம் கிடைக்கும். கொங்கன் ஏரியாவில் சீ ஃபுட்டு தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இங்கே பாருங்க, சுமித்ரா ஃபிஷ்லேண்ட் ஹோட்டல், சுமித்ரா ஹோட்டல், மகாமாயா ஹோட்டல், கார்வார் சீ ஃபுட்டுன்னு லைனாக வந்து சீ ஃபுட் ஹோட்டல்ஸாக இருக்குங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பஸ் ஸ்டாண்ட் கனெக்டிவிட்டி பார்த்தாச்சு, 2 வீலர் பார்க்கிங்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 300 மீட்டர்ஸ் நடந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹோட்டல் சீ வியூ இருக்குங்க. சீ வியூ கேக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு பக்கத்தில் வந்து இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும், இந்த கோவில் இருக்கும். இந்த ஜங்ஷன்லேருந்து நாம் இந்த ஸ்ட்ரீட்குள்ளே போனால் உங்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நிறைய இருக்குங்க. ஸ்ட்ரீட் நேம் எல்லாமே கன்னடத்தில் இருக்குங்க. அதனால தான் வந்து உங்களுக்கு லேண்ட்மார்க்ஸாக சொல்கிறேன். இங்கே பாருங்க, ஹோட்டல் ஸ்வாகத்து, ஹோட்டல் சீ வியூ இருக்கிற இடத்துல இருந்து உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இங்கே பாருங்க, ஹோட்டல் துளசிதாஸ் வெஜ் அண்ட் நான்வெஜ். ஸோ இந்த ஸ்ட்ரீட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா மீல்ஸ் ஆப்ஷன்ஸும் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. ஏதாவது ஒரு பேனர்லையாவது ஸ்ட்ரீட் நேம் போட்டிருப்பாங்களான்னு பார்க்குறேன், எதுலேயுமே ஸ்ட்ரீட் நேம் போடல. ஸ்ட்ரீட் நேம் இருக்குங்க, குட்டின்ஹோ ரோடு இது. ஓகேவா, இங்கே இருக்கு பாருங்க, ஓம் லாட்ஜ். அப்பா, எவ்வளோ லாட்ஜஸ் இருக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்க, ஹர்ஷா லாட்ஜ்னு ஒன்று இருக்கு. அதுக்கு கீழேயே வந்து ரெஸ்டாரண்ட்டும் இருக்கு, ஒயின் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த ஸ்ட்ரீட்டே ஃபுல்லாகவே வந்து லாட்ஜஸ் தாங்க. இங்கே பாருங்க, அழகா மவுண்டெயின் வியூவில் இருக்கும், சூப்பராக இருக்குல்ல. ஹோட்டல் நியூ கோகுல்னு ஒன்று இருக்கு. பரவாயில்லைங்க, இந்த ஸ்ட்ரீட் கொஞ்சம் பெப்பியாகவும் இருக்கு பார்க்கறதுக்கு. எஸ்ஆர்எஸ் டிராவல்ஸ் இருக்கு, மூன்லைட் ஹோட்டல்னு ஒன்று இருக்கு. ஸோ குட்டின்ஹோ ரோட்குள்ளே வந்தால் உங்களுக்கு ஸ்டே பண்ணுறது அட்லீஸ்ட் 4-5 லாட்ஜஸ் வந்து தொடர்ந்து இருக்குங்க. இங்கே பாருங்க, ஆனந்த் லாட்ஜ்னு ஒன்று இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், குட்டின்ஹோ ரோட்டில் பார்த்தீங்கன்னா எண்டில் வந்து பிவி ரெசிடென்சின்னு ஒன்று இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஓம் சாய் டிராவல்ஸ் லாட்ஜ் இருக்கு, ஆப்போசிட் டு ஆனந்த் லாட்ஜ், குட்டின்ஹோ ரோட், கார்வார். ஓகேவா, ஸோ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இந்த ரோட்டில் உங்களுக்கு ஃபுட்டு, ஸ்டேக்கான ஆப்ஷன்ஸு எல்லாமே வந்து ஒரே ஸ்ட்ரீட்டில் கிடச்சிரும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், கார்வார் ஃபிஷ்லேண்டுன்னு ஒரு ஹோட்டல். ஸோ சூப்பரான ஆப்ஷன்ஸுங்க. எம்எஃப்சி மூன்லைட் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டுன்னு இருக்குது. நைட் ஓப்பன் பண்ணுவாங்க போல். நைட்டு இந்த ரோடு களை கட்டும் போலங்க, குட்டின்ஹோ ரோடு. அவ்வளோ ஃபுட் இருக்குது, விதவிதமான ரெஸ்டாரண்ட்ஸு, லாட்ஜஸ் எல்லாம் இருக்குது. தோசா அண்ட் ஜூஸ் சென்டர்னு ஒன்று வச்சுருக்காங்க இங்கே. ஹோட்டல் நியூ கோகுல். இளநீ கடை எல்லாம் இருக்குது, நிறையா இளநீ கடை இருக்குது. கோஸ்டல் ரீஜன் இல்லை, ஸோ சம்மர் சீசன்லலாம் நல்ல ஹியூமிடிட்டி இருக்கும். மயூர் ஒயின்ஸ்னு வச்சுருக்காங்க.
ஸோ ஆல் இன் ஆல் அழகராஜா மாதிரி இந்த ஸ்ட்ரீட்ல எல்லாருக்கும் தேவையானதும் இருக்குங்க குவிண்டின் ஹோ ரோட்ல. வெரி நைஸ். ஸோ இங்கேயும் வந்து ஒரு டிராவல்ஸ் ஆஃபீஸ் இருக்கு பஸ்ஸஸ்க்கெல்லாம் புக் பண்றதுக்கு. ஸோ ஒரே ரோட்ல உங்களுக்கு எல்லா சர்வீசஸுமே அவைலபிளா இருக்குங்க. தாஜ் சைனீஸ் கார்னர்னு சைனீஸ் ஃபுட்டும் கிடைக்குது. லஸ்ஸி கெஃபேன்னு ஒன்று இருக்கு பாருங்க, ஹோட்டல் ஆர்யா. ஸோ இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்குங்க உங்களுக்கு குவிண்டின் ஹோ ரோட்ல. ரோடோட எண்டில் உங்களுக்கு ஒரு ஆட்டோ ஸ்டாண்டும் இருக்கும். ஸோ மக்களே, நம்ம குவிண்டின் ஹோ ரோட்ல இருக்கிற ஜங்ஷன்லயே வந்து எவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளா இருக்குன்னு பார்த்துட்டோம். டிராவலர்ஸ்க்கு ஆட்டோ ஸ்டாண்டு, எக்கச்சக்கமான வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்ஸு, வைன் ஷாப்ஸு, லாட்ஜஸ் ஸ்டே பண்றதுக்கு, பேக்கரி இங்க பாருங்க கேக் பாயிண்ட் பேக்கரி, வெஜ் அண்ட் நான்வெஜ் போத் ரெண்டு ஃபுட்டும் கிடைக்கும். சூப்பரா குவாலிட்டியா இருக்குங்க ஃபுட்டு, நல்லா டேஸ்டா இருந்துச்சு. நம்ம சாப்பிட்டோம், லஞ்ச் சாப்பிட்டோம்ல, நல்லா இருந்துச்சு. ஸோ கார்வார் ஹேட் இம்ப்ரெஸ்ட் மீ. இந்த டைம் நம்ம சித்ரதுர்கா, கோகர்னா டாப் மோஸ்ட், கார்வாரும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். நம்ம உத்தர் கன்னடா டிஸ்ட்ரிக்டோட ட்ரிப்பு. இங்கே பாருங்க, ஃபிஷ் மீல்ஸ் 100 rupees கிடைக்கும் போல. இங்கே ட்ரீம் ஹோட்டல்னு ஒன்று இருக்கு பஸ் ஸ்டாண்ட் போகிற வழியில். ஸ்வீட் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு, மகாலட்சுமி ஸ்வீட்ஸ், மொபைல் ஷாப்ஸு. இந்த மாதிரி டிராவலர்ஸ்க்கு எமர்ஜென்சியாக ட்ராவலுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே அவைலபிளாக இருக்குங்க. இங்கே பாருங்க, ஹோட்டல் குரு பவன் ஒன்று இருக்கு, பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட்டு. லிக்கர் கடைங்கள்லாம் நிறைய இருக்கும், ஓகேவா? அதை பற்றியெல்லாம் கவலைப்படவே தேவையில்லை கர்நாடகாவில். ஸோ பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு டிராவலர்ஸ்க்கு இம்மீடியட்டாக தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் கவர் பண்ணிவிட்டு மறுபடியும் நாம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வந்தாச்சுங்க. இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு எத்தனை மணிக்கு பஸ் கிடைக்கும்னு பார்க்கணும். வாங்க போய் பார்க்கலாம். We are back to Karwar bus stand. இங்க பாருங்களா, உள்ளுக்குள்ள ஒரு பேக்கரி இருக்குங்க. ஸோ பேக்கரியில் சமோசா 15 ரூபா, மஷ்ரூம் பஃப், பன்னீர் பஃப்ஸு, பூந்தி லட்டு இதெல்லாம் கிடைக்கும் போல நாமினல் ப்ரைஸில் ஸ்நாக்ஸ். மக்களே, பஸ் ஸ்டாண்டுக்குள்ள நம்ம கோவா கடம்பா பஸ்ஸோட எலக்ட்ரிக் பஸ் நிற்குது பாருங்க. கார்வார், சன்கோனா, மர்காவ் போகிற பஸ்ஸுங்க. சவுத் கோவா வரைக்கும் போகிற பஸ்ஸு செம்ம சூப்பராக இருக்கு பாருங்களா, வேற லெவலுங்க. ஸோ நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போகிற பஸ்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே பாருங்க, இந்த ப்ளூ கலர் பஸ் போகுது, ரயில்வே ஸ்டேஷனே போட்டிருக்கு. ஸோ இந்த டவுன் பஸ் எல்லாம் நிற்கிற இடம் இருக்குல்ல, அதுக்கு எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி இருக்கும். ஃப்ரெஷ் அப் பண்ணிக்கிறதுக்கு 5 to 10 rupees வாங்குவாங்க. வாவ், வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸுங்க. நல்ல கனெக்டிவிட்டி இருக்கு, பரவாயில்ல. ஸோ கரெக்டாக நம்ம டைம் கீப் அப் பண்ணிக்கணும். லேட் ஈவினிங், அதாவது 5-6 மணிக்கு மேலே கொஞ்சம் பஸ் கனெக்டிவிட்டி கம்மியாயிடும். நம்ம ஊரில் 8 மணி வரைக்காவது நிறைய பஸ்ஸஸ் கிடைக்கும். இங்கே வந்து ஒரு 5-6 மணி மேலெல்லாம் வந்து ஊரே அடங்கிடுங்க. ஸோ இதுதான் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போகிற பஸ்ஸு. 6 மணிக்கு நமக்கு ட்ரெயின் இருக்கு பெங்களூர் போகிறதுக்கு. எல்லா பக்கம் இந்த எல்இடி ஸ்க்ரீன்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் எல்இடி ஸ்க்ரீன்ஸ் இருக்குது உங்களுக்கு. அடுத்த ஒரு ½ an hourக்கு என்னென்ன பஸ்ஸஸ் எல்லாம் கிளம்பணும் அதெல்லாம் வந்து உங்களுக்கு டைமிங் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மக்களே, நம்ம கோவாவோட எலக்ட்ரிக் பஸ்ஸு, நார்த் வெஸ்ட் கர்நாடகா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பஸ்ஸஸ், லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸஸ், இங்கே ஓடுற டவுன் பஸ்ஸஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சுங்க. ஸோ நமக்கு ரயில்வே ஸ்டேஷன் போகிற பஸ்ஸும் வந்துருச்சு. இன்னும் வந்து ஒரு 10-15 minutesல எடுப்பாங்க. கார்வார் ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க கொங்கன் ரயில்வேஸில். ஸோ அதுவும் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸுமே நல்லா இருக்குது. சாப்பாட்டுக்கு உள்ளேயே கூட ஹோட்டல்ஸ் இருக்குது, பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, வாக்கபிள் டிஸ்டன்ஸில் லாட்ஜஸ் அவைலபிளாக இருக்குது. ரயில்வே ஸ்டேஷனுக்கு டைமிங்ஸ்க்கு தான் பஸ் இருக்கும், அடிக்கடி பஸ் இருக்காது, ஓகேவா? உங்களுக்கு லேட் ஆச்சுன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பக்கத்தில் ஆட்டோ எடுத்துக்கோங்க, இல்லாட்டி யூ கேன் வெயிட் அண்ட் கோ இன் பஸ். மஜ்லிஸ் பீச்சுக்கும் பஸ் இருக்குது, எல்லாமே டைமிங்ஸ்க்கு தான் பஸ் இருக்குது.
நம்ம அவசரத்துக்கு பஸ் இருக்காது, ஓகேவா? நம்ம ஊர் மாதிரி நிறைய டவுன் பஸ்ஸஸ் இருக்காது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உத்தர் கன்னடா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற கார்வார் டவுனோட பஸ் ஸ்டாண்ட் ஃபெசிலிட்டிஸு, பக்கத்தில் இருக்கிற லாட்ஜிங் ஃபெசிலிட்டிஸு, ஃபுட்கான ஃபெசிலிட்டிஸு, கனெக்டிவிட்டி, பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers from கார்வார் பஸ் ஸ்டாண்ட், உத்தர் கன்னடா டிஸ்ட்ரிக்ட், கர்நாடகாங்க. see you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃப்ளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.